வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வரப்போகிற மிகப்பெரிய ஆபத்தை நம்ம பாக்கியா சக்ஸஸ்ஃபுல்லாக பேஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் போராடி தான் அவங்களோட சக்ஸஸை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா. இப்போ பல பிரச்சனைகளை தாண்டி அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் புதுவிதமான ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதாகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரால் தான். சுதாகர் அப்படிங்கிறது யாருன்னே தெரியாதுங்கிற நிலமையில் நம்ம பாக்கியா இருக்கிறாங்க. அந்த டைமில் அவருக்காக பேச வந்த 2-3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மேடம் நீங்கள் உங்களோட ரெஸ்டாரண்ட்டை கைமாற்றி விடுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுதாகர் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல எக்ஸாக்டாக இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். ஏன்னா அவர் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்கார். நீங்கள் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அவரை தெரியல. அதனால் நீங்கள் கைமாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மா விட வேணாம். இதுக்கான அமௌண்ட்டு என்னவோ அந்த அமௌண்ட்டை அவர் பே பண்ண தயாராக தான் இருக்கார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க. இதனால் கடுப்பான பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா, போதும் நிறுத்துங்க, இது என்னோடய ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ கடின உழைப்பு போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் யாரோ சொன்னார்னு இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் கட்டுறேன்னு பார்த்தா என்ன அர்த்தம்? இந்த ரெஸ்டாரண்ட் என்னோடது, இந்த இடம் என்னோடது. அப்படி இருக்கும்போது யாரோ சுதாகர் எப்படி இந்த இடத்துல கட்ட முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பாக்கியா பேசுகிறாங்க. ஆனால் வந்திருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் நல்லபடியாக விட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடத்துக்கான அமௌண்ட் என்னவோ அதை வாங்கிப்பீங்க. இல்லை நீங்கள் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா சுதாகர் சார் வேறு லெவலில் இருக்கார். அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி தான் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுறவங்க கிடையாது. அதை புரிஞ்சுக்காத முட்டாள்தனமாக நம்ம பாக்கியா கிட்டே சவால் விடுறாங்க. இப்போ நம்ம பாக்கியா அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கன்சிடர் பண்ண போகிறாங்க. கன்சிடர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அந்த சுதாகர் யார், அவரோட பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பாக்கியா கூடிய சீக்கிரம் விசாரித்து அவருக்கு சரியான பதிலடியும் கொடுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.